மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். சங்கிகளை சம்பவம் செஞ்சிருக்கக்கூடிய வேட்டையன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வந்திருக்கக்கூடிய இந்த வேட்டையன் படம், இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் மாதிரி இருக்குமா, இந்த படம் மாதிரி வசூல் சாதனை செய்யுமா, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இதுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, மதவெறி பிடிச்ச சங்கிகளையும் சாதி வெறி பிடிச்ச மங்கிகளையும் இந்த படம் பொழந்து கட்டி இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர் மாதிரி பெரிய ஒரு நடிகர் பட்டாளத்தோட வெளியாக இருக்கக்கூடிய இந்த படம் வந்து மெயினாக வந்து போலீஸ் என்கவுண்டரை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். போலீஸ் எப்படியெல்லாம் போலியான என்கவுண்டர் செய்கிறாங்க, அவசரப்பட்டு எப்படிலாம் என்கவுண்டர் செய்கிறாங்க, ஒரு ப்ரெஷர் அடிப்படையில் எப்படிலாம் என்கவுண்டர் செய்கிறாங்க, குறிப்பாக கல்வியோட விஷயத்தில் இந்த கல்வி முறையை பணக்காரர்கள் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க, அவங்க அந்த பணக்காரர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறதால நடுத்தர மக்கள் எப்படியெல்லாம் அதில் குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி, அது என்னன்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு கொலை சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த குற்றவாளியோட நண்பன் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்டாஃப், அவன் அந்த வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து அந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றி விட்டுறான். அப்போ ரஜினிகாந்த் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை விசாரிக்கும் போது, இல்லை சார், என் ஃப்ரெண்டு போலீஸ் என்கவுண்டர் பண்றதா பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் காப்பாற்றி விட்டேன் சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ரஜினிகாந்த் விசாரிச்சு முடிச்சு, சரி நீ போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அப்போ கூட இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி, சார் அவன் குப்பத்தாள் சார், அவன் குப்பத்தாலாம் இங்கே ஓடி போறான் சார், நம்ம கஸ்டடியில இருந்தா கொஞ்சம் சேஃபா இருக்கான் சார் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி சொல்லும் போது, அப்ப டக்குன்னு ரஜினி சொல்லக்கூடிய ஒரு டைலாக், குப்பத்தாள்னா அப்ப மாடியில வாழ்றவன்லாம் நல்லவனா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பேசக்கூடிய ஒரு வசனம். அதாவது இங்க சமூகத்துல ஒரு பொது பத்தி ஒண்ணு இருக்குல்ல, குப்பத்துல வாழ்றவன்லாம் இப்படிதான் இருப்பான், குப்பத்துல வாழ்றவன் குற்றவாளியா இருப்பான், சேரியில வாழ்றவன்லாம் அழுக்கா இருப்பான், அசிங்கமா பேசுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அந்த பொது புத்திய இந்த படம் பொழந்து கட்டி இருக்குது. அதுவும் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் மூலியமா இப்ப ஏற்பட்ட ஒரு கருத்து சொல்றது மூலியமா பலருக்குமே ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு கடத்து கொண்டு போயிருக்காங்க. குப்பத்துல இருக்கவனாலே எப்படி நினைக்காதீங்க, எல்லா இடங்கள்லயும் குற்றம் செய்யறவன் இருக்கிறான். குறிப்பா பணக்காரனா இருக்கவன் தான் இங்க பெரிய அளவுல குற்றம் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா அவனை நீங்க பெருசா பார்க்க மாட்டீங்க. குப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு குற்றம் செய்யறானோ இல்ல செய்யறதா நீங்க நினைச்சுக்கிட்டாலே அந்த குப்பத்துல இருக்கவன்லாம் இப்படிதான் ஒரு பொது புத்திக்கு வரீங்கல்ல, இந்த பொது புத்தி ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத இந்த படம் மூலியமா இயக்குனர் டிஜே ஞானவேல் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி ஞானவேலை பொறுத்த வரைக்கும் ஜெய்பீம் படத்தோட இயக்குனர், ஜெய்பீம் படம் எடுத்து அது அந்த படம் பெரிய சர்வதேச அளவில் ஒரு பாராட்ட பெற்று, எளிய மக்களுடைய வலியம், போலீஸுகள் சில நேரங்களில் எப்படியெல்லாம் எளிய மக்களை கூப்பிட்டு போய் பொய்யான சித்தரிப்பு வழக்குகள் போடுறாங்க அப்படின்றத ஜெய்பீம் மூலியமா அந்த தெளிவுபடுத்தினாங்க. அதனாலே அந்த படத்துக்கு பெரிய அளவில் கதறிட்டு இருந்தாங்க. ஐயோ இந்த படத்துல போய் சூர்யா நடிச்சிட்டாரு, சூர்யாவை அதிக்கணும், உதைக்கணும், மிதிக்கணும்னு சொல்லி பெரிய அளவில் அந்த டைம்ல ஒரு சர்ச்சை உருவாச்சு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயன்படுத்தி இயக்குனர் ஞானவேல் ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு காட்சி, அதுதான் இந்த படத்துல ஒரு ஹைலைட்டான காட்சினே சொல்லலாம். ரஜினிகாந்த் இந்த படத்துல கேஸ் சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த குற்றவாளி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்கும்போது, அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி சொல்றாரு, சார் அது ஸ்லம் ஏரியா சார், அங்க பெரிய அளவுல சிசிடிவிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறாரு. பெரிய அளவுல இருக்காது ஓகே, ஆனா சிசிடிவி அங்க இருக்கும்ல, அதை முதல் செய்யுங்க. அப்போ நீங்க ஆல்ரெடி இது ஸ்லம்னால இப்படிதான் சொல்லி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க வந்துடுறீங்க, ஒரு ப்ரீ ஒப்பீனியனுக்கு நீங்க வந்துடுறீங்க, இந்த இடனால இப்படிதான் சொல்லி இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் முதல் மாற்றப்படணும். இப்படி ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறதால தான் பல கேஸுகள் இங்க தப்பான வழிக்கு போகுது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், பணக்கார திருட மாட்டான், முஸ்லீம்னாலே தீவிரவாதியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போறதால தான் பல வழக்குகள் இங்க தப்பான கோணத்துல போயிட்டு இருக்குது. அதனால இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். குறிப்பா போலீஸ் அப்படி இருக்கவே கூடாது. காவல்துறை அதிகாரிகள் என்னைக்குமே ஒரு சார்பாவோ ஒரு மனநிலையில் இருக்கக்கூடாது. நியாயத்தின் பக்கம் மட்டும்தான் போலீஸ் அதிகாரிகள் பேசணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் பேசக்கூடிய ஒரு பேச்சு பெரிய அளவுல இந்த டைலாக்ல எல்லாருமே பார்க்கப்பட்டு இருக்கு. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, ரஜினிகாந்த் இங்க சொல்றாரு, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான், பணக்காரன் திருட மாட்டான், முஸ்லீம்னால தீவிரவாதியா இருப்பான், இப்படி ஒரு தப்பான சிந்தனையில இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு டைலாக். இந்த டைலாக்ல முஸ்லீம்னாலே தீவிரவாதியா இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த முஸ்லீம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து மியூட் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டில் தான் அந்த வார்த்தையை மியூட் பண்ணிடுறாங்க. இதை பார்க்கும் போது தான் வைத்தறிச்சலா இருக்குது. ஏன்னா இங்க எத்தனையோ படங்கள் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு வட மாநிலங்கள். இப்போ வட மாநிலத்துல ஒரு காமெடி திரைப்படம் வரட்டுங்க, ஒரு காதல் காட்சி கொண்ட திரைப்படமோ ஒரு காமெடி திரைப்படம் வந்தா கூட
அதுல ஏதாவது ஒரு காட்சியில் முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி காட்சியை காட்டுறாங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ்ல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பண்டித்துகளை முஸ்லிம்கள் தேடி தேடி கொலை செய்யற மாதிரி அவ்வளோ ஒரு மோசமான சித்தரிப்புகள். அதுல இருக்க எல்லாமே பொய்யான காட்சிகள் தான். அதுல அந்த மாதிரி படங்கள்ல கொலை செய்யும் போது அல்லாஹு அக்பர்னு போய் வெட்டுவான். அப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு வார்த்தையை, ஒரு மதத்தோட இறைவனை வணங்கக்கூடிய ஒருத்தரோட பேரை சொல்லும் போது அதெல்லாம் சென்சார் போர்டு எங்கேயுமே தடுக்கல. கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம். அந்த கேரளா ஸ்டோரி படத்துல முஸ்லிம்கள் வந்து இந்து பொண்ணை வந்து போய் காதலிப்பாங்க. காதலிச்சா அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிடுவாங்க. கர்ப்பமாக்கிட்டு மசூதி கூட்டு போவாங்க. மசூதியில் இருக்கக்கூடிய இமாம் இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இப்படி கல்யாணம் பண்ணி கர்ப்பமாகிட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களை கூட்டு போய் வெளிநாடுகளுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கோ எங்க சிரியாவுக்கோ எங்க வெளிநாடு கூட்டு போய் இந்த பொண்ணுங்களை அங்க கூட்டு போய் தீவிரவாதியா வித்துருவாங்க. பெண்களை அடிமை சந்தையில தள்ளுவாங்க. இதுதான் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒண்ணு எடுக்கிறான். இந்த படத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பார்த்தோம்னா எல்லா இஸ்லாமியர்கள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களோ அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. இது மாதிரி அதுவும் அந்த படத்துல அதை மட்டும் சொல்லல. இது மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் 32 கேரளாவில் மட்டும் 32,000 பெண்களை இந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய, ஒரு அபாண்டமான ஒரு விஷயத்த இந்த படம் மூலியமா எடுக்கிறான். கேரளாவில் மட்டும் 32,000 பெண்கள் இப்படி லவ் ஜிஹாத் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அது நம்ம நாட்டோட பாதுகாப்பை கேள்வி குத்தாக்குற ஒரு விஷயம். இந்தியாவோட இறையாண்மையை கேள்வி குத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? இந்தியாவில் வந்து இப்படிதான் தீவிரவாத எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்வி குத்தாக்கக்கூடிய விஷயம். நம்மளோட நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சகத்திட்ட கேள்வி கேட்கப்படுது. இந்த மாதிரி லவ் ஜிஹாத்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படல. அப்ப லவ் ஜிஹாத்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லுது. ஆனாலும் அது ஒருத்தன் படமா எடுக்கிறான். இந்த படத்துல இப்படி மோசமான காட்சிகள், வசனங்கள் வைக்கும் போது அந்த படத்துக்கெல்லாம் சென்சார் போர்டு எந்த ஒரு தடையும் கொடுக்கல. அந்த படத்துக்கு முழு அனுமதி, வரிச்சலுகை எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஒரு படத்துல ஒருத்தன் உண்மையை சொல்றான். ஏன்டா முஸ்லீம்னாலே தீவிரவாதின்னு சொல்றீங்க? தீவிரவாதி எல்லா மதத்திலேயும் தான் இருக்கிறான். திருடுறவன் எல்லா மதத்திலேயும் இருக்கிற மாதிரி, கொலை செய்யறவன் எல்லா மதத்திலேயும் இருக்கிற மாதிரி, தீவிரவாதியும் எல்லா மதத்துல இருக்கிறான். அதை ஏன் ஒரு மதத்தோட பொது உடைமை ஆக்குறீங்க? ஒரு மதம் சார்ந்த அடையாளமா அதை ஏன் மாத்துறீங்க? அது மாதிரி இது மாதிரி பொது புத்தியில இருக்கிறாங்க. முஸ்லீம்னால தீவிரவாதின்னு சொல்றது தப்புடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உண்மையை சொல்றான். அந்த உண்மைக்கு சென்சார் போர்டு மியூட் போடுது. அப்போ இந்த இடத்துல சென்சார் போர்டு முஸ்லீம்னால தீவிரவாதி இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த வாய்ஸை மியூட் பண்ணாங்க பாருங்க. அது ஏதோ அந்த ஒரு வாய்ஸை மட்டும் மியூட் பண்ணல, உண்மையை தான் இந்த இடத்துல சென்சார் போர்டு மியூட் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல ரஜினிகாந்த் சொல்றாருல, நீங்க போலீஸ் வந்து ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் நீங்க போயிடாதீங்க, இவனால இந்த மதத்துல இருக்கவனால இப்படிதான் செய்வான், இந்த சமூகத்துல இருக்க இப்படிதான் செய்வான்னு சொல்லி ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் போயிடாதீங்கன்னு சொல்றாருல. இதை பார்க்கும்போது நமக்கு சில வழக்குகள் ஞாபகத்து வருது. குறிப்பா சாம்லத்தி வழக்கு அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான்ல ஒரு பிரபலமான வழக்கு. 1996 வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தௌசா மாவட்டம், இந்த தௌசா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் சாம்லத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்துடைய ஹைவே ரோட்ல ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடக்குது. சில தீவிரவாதி நாய்ங்க அந்த இடத்துல குண்டு வச்சிடறானுங்க. அந்த குண்டு வெடிப்பு நடந்ததுல அந்த ஹைவே வழியா போயிட்டு இருந்த ஒரு பஸ் அதுல பாதிக்கப்பட்டு அந்த பஸ் வெடிச்சு செதறி கிட்டத்தட்ட அதுல ஒரு 14 பொதுமக்கள் அநியாயமா அந்த இடத்துல இறந்துடுறாங்க. இப்படி 16 பேர் இறந்தோன்னே போலீஸ் வந்து அவசர அவசரமா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், அவசர அவசரமா அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி அவசர அவசரமா அந்த கேஸை முடிச்சுட்டு ஒரு 8 பேரை கொண்டு போய் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க. அதுல அப்துல் ஹமீத் அப்படின்னு சொல்றவர் தான் முதன்மை குற்றவாளி. இவர் தான் A1 அப்படி சொல்லி அப்துல் ஹமீத் A1, மீதி இருக்கக்கூடிய 7 பேர் A2, இப்படி கொண்டு போய் 8 பேரை கொண்டு போயிட்டு இவங்க தான் அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்க அப்படி சொல்றாங்க. நீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரிச்சு முடிச்சுட்டு அப்துல் ஹமீது இவர் முதன்மை குற்றவாளி, இவருக்கு தூக்கு தண்டனை, மற்ற இருக்கக்கூடிய 7 பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படி சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த குற்றவாளிகள் இல்ல சார், நாங்க இந்த மாதிரி எந்த ஒரு தப்புலையுமே ஈடுபடல சார், போலீஸ் அவங்களா வந்தாங்க எங்களை கைது பண்ணாங்க, நாங்க எந்த குற்றமும் செய்யல சார்னு சொல்லி தொடர்ந்து அவங்க வாதாடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 2014 தான் இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு போகுது. 1996 நடந்தது, 2014 தான் இந்த வழக்கே மேல்முறையீடுக்கு போகுது. அப்புறம் 2014 ஒரு வழியா மேல்முறையீடுக்கு போய் அதுக்கப்புறமா நீதிபதிகள் இதை விசாரிக்கிறாங்க. கூடுதல் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு இந்த இடத்துல உண்மை என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த வழக்குல சிக்க வைக்கக்கூடிய 7-8 பேருக்குமே இந்த வழக்குக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்துல் ஹமீது உட்பட அந்த ஒட்டுமொத்த குற்றவாளிகளுமே நீதிமன்றம் விடுதலை செய்றாங்க. எப்போ விடுதலை செய்றாங்கன்னா 2019 விடுதலை செய்றாங்க. அப்போ 1996 கைது செய்யப்பட்டு 2019 விடுதலை செய்றாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் செய்யாத ஒரு குற்றத்துக்காக, ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்குக்காக 23 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்க 8 பேர். இந்த 8 பேருமே ஒருத்தர் அறிமுகமே இல்லாதவங்க. இவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவன் மூஞ்சி அவன் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த 8 பேர் தான் ஒன்னா சேர்ந்து இந்த குற்ற செயலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு வழக்கை ஜோடிச்சு உள்ள அனுப்புனாங்க. இதுல அதோட ஒரு பெரிய ஒரு கொடுமை என்னன்னா 23 வருஷம் செய்யாத குற்றத்துக்காக உள்ள இருக்கிறாங்க. ஆனா இந்த 23 வருஷமும் இவங்களுக்கு ஒரு தடவை கூட பரோல் கொடுக்கப்படல, ஒரு தடவை கூட எந்த ஒரு பெயில் எதுவுமே கொடுக்கப்படல. பரோல் கொடுக்கப்படாம உள்ளே வச்சு இப்படி இருந்தாங்க.
இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல பேசியிருந்தோம். சாமியார் ராம் ரஹீம் அப்படின்னு சொல்லி, அந்த சாமியார் ராம் ரஹீம் தன்னோட மடத்துல இருக்கக்கூடிய 2 பெண்களை பாலியல் ரீதியான வன்புணர்வு செஞ்சிருக்கிறாரு. மடத்துல வேலை செஞ்ச ஒரு காவல் அதிகாரி ரஞ்சித் சிங் சொல்லக்கூடிய ஒரு காவல் பணியாளர், அவரை கொலை செஞ்சிருக்கக்கூடிய வழக்கு. ஒரு பத்திரிகையாளர், இவங்க மடத்துல நடக்கக்கூடிய உண்மைகளை வெளியில கொண்டு வந்த ஒரு பத்திரிகையாளரை கொலை செஞ்ச வழக்கு. இந்த வழக்குகள்லாம் இவ்வளவு பெரிய வழக்கு இருக்கக்கூடிய அந்த சாமியாருக்கு 22 முறை கிட்ட பரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அந்த ஹரியானாவில் தேர்தல் வரும்போது எல்லாமே அந்த சாமியாருக்கு பரோல் கொடுக்கப்படுது. ஆனா இங்க செய்யாத குற்றத்துக்காக 23 வருஷம் ஒரு பரோல் கூட கொடுக்கப்படாம அங்க சிறையில இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுல ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, அங்க அலிபாத், இந்த 8 பேர்ல அலிபாத்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இவரு இந்த கேஸ்ல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி 2019 அவர் விடுதலை செய்யப்படுறாரு. ஆனா மனுஷன் நேரா வீட்டுக்கு போல, நேரா அடக்க ஸ்தலத்துக்கு போறாரு, நேரா கபர்ஸ்தானுக்கு போறாரு. தன்னோட தாய் தந்தை 2 பேருடைய அடக்க ஸ்தலம் அந்த இடத்துல இருக்குது. அந்த கல்லறையை பார்த்து கதறி அழுகுறாரு. அந்த இடத்துல உருண்டு படுக்கிறாரு. அங்கேயே உருண்டு படுத்துறாரு. ஏன்னா இவர் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்துல தான் இவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. அப்பா அம்மா இறந்துட்டா பொதுவாவே ஒரு குற்றவாளிக்கு அப்பா அம்மா யாராவது இறந்துட்டாங்கன்னா இறுதி சடங்கு செய்யறதுக்கு அனுமதிக்கிறது வழக்கம். ஆனா அதுக்கு கூட இவங்கள அனுமதிக்கப்படல. நான் செய்யாத குற்றத்துக்காக உள்ள இருக்கிறேன், என் அப்பா அம்மா இறந்த போது கூட என்னால இறுதி சடங்கு செய்ய முடியலையேன்னு சொல்லி சிறையில் அவர் அவ்வளோ வேதனைப்பட்டிருந்தாரு. அதனாலதான் வீட்டுக்கு வெளியே விடுதலை ஆனதுக்கு பிறகு வீட்டுக்கு கூட போகாம நேரம் அந்த கபர்ஸ்தானுக்கு போய் அப்பா அம்மா சமாதி முன்னாடி உளுந்து அழுதாரு. அவர் அழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள், அவரை சுத்தி இருந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீடியா பர்சன் எல்லாருமே அவங்க கண்ணீர் விட்டு கதறக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது மட்டும் இல்ல, இன்னொரு வழக்கு நிசாருதீன் கேஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். செய்யாத குற்றத்துக்காக 26 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்ச ஒரு நபர், கர்நாடகாவை சேர்ந்த நிசாருதீன், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். 1994 தன்னோட காலேஜில் எக்ஸாமுக்காக நிசாருதீன் போயிருக்கிறாரு. போகக்கூடிய இடத்துல திடீர்னு ஹைதராபாத் போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க என்ன எதுன்னு சொல்லி தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி தன்னோட வாக்குமூலத்தை கொடுக்கும்போது என்ன போலீஸ் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் 43 நாள் சட்டவிரோதமான காவலில் என்ன வச்சிருந்தாங்க. அந்த 43 நாளுமே என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. குறிப்பா தலைகீழ தொங்க வச்சு ஒத்துக்கோன்னு சொல்லி என்ன அந்த அளவுக்கு அடிச்சாங்க. சார் நான் என்ன குற்றம் சார் செஞ்சேன், நான் என்ன குற்றம் செஞ்சேன்னு என்ன கூட்டு அடிக்கிறீங்க சார், அதுக்காச்சும் சொல்லுங்க சார், நான் என்ன தப்பு செஞ்சேன் சார் சொல்லி நான் எவ்வளோ கதறேன். ஆனா எதுக்குமே பதில் சொல்லாம நீ ஒத்துக்கோ, சொல்லு ஒத்துக்கோன்னு சொல்லி அடிச்சு அவங்களா ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு குற்றப்பத்திரிகை கொண்டு வராங்க. ஜோடிக்கப்பட்ட ஒரு வாக்குமூல சீட்டு அதை கொண்டு வந்துட்டு இந்த தப்பெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு வாக்குமூல பதிவு கொண்டு வந்துட்டு இதுல கையெழுத்து போட்டுறாங்க. அடி தாங்க முடியாம இவர் கையெழுத்தும் போட்டாரு. அப்புறம் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தடா கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ் எல்லாம் போட்டு அவரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போய் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரியுது, எங்கேயோ ஒரு ரயில்ல எவனோ ஒருத்த பாம்பு வச்சுட்டான், ரயில் மேல பாம்பை வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டான், அந்த கேஸை நான் தான் செஞ்சேன் அப்படின்றதால இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்ற உண்மையை இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அந்த உண்மையை தெரிய வருது. அப்போ இப்படி எல்லாம் உள்ள இருக்கக்கூடாதுல. ஆனா தொடர்ந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அவருடைய அப்பா, அம்மா, அவரோட அண்ணன் 3 பேருமே விடாம என் மகனை செய்யாத குற்றத்துக்காக உள்ள வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாங்க. சட்ட போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 12-13 வருஷம் இந்த கேஸ் நடந்து அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல தான் அந்த ரயில்ல நடந்த அந்த குண்டுவெடிப்புக்கோ இந்த நிசாருதீனுக்கோ எந்த ஒரு சம்பந்தம் இல்ல, இவர் ஒரு நிரபராதின்னு சொல்லி 26 வருஷம் கழிச்சு நிசாருதீனை வெளியில அனுப்புறாங்க. அதுக்கடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிசாருதீன் சொல்றாரு, பிபிசியில் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, நான் வெளியில வந்ததுக்கு பிறகு ஒரு கைதி எப்பவுமே வெளியில போனா சந்தோஷப்படுவான், ஆனா எனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, ஏன்னா என் சந்தோஷம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. 26 வருஷம் நான் செய்யாத குற்றத்துக்காக உள்ள இருக்கிறதால எனக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம போயிருச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இப்போ வீட்டுக்கு வந்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். என்னோட ஊர் மக்கள், என் கூட பழகின நண்பர்கள், என் கூட அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க எல்லாமே என்ன ஒரு அந்நியனை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அந்நிய மனிதனை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறாங்க. என் அண்ணனுக்கு இப்போ பிள்ளைங்க இருக்குது, என் அக்காவுக்கு பிள்ளைங்க இருக்குது, என் அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களை இன்னைக்கு எனக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இவர் தான் உங்க மாமா, இவர் தான் உங்க சித்தப்பான்னு சொல்லி எனக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு என் வாழ்க்கையை, என் இளமை எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டாங்க. இதுல எல்லாத்தோட கொடுமை, எங்க அப்பா நான் வெளியே வரேன்னு சொல்லி எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்தினாரு. ஆனா நான் ஜெயில இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்க அப்பாவே இறந்துட்டாரு, என் அப்பாவே இழந்துட்டேன், என் இளமை இழந்துட்டேன், என் சந்தோஷத்தை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இந்த அநியாயம் என்னோட முடிஞ்சு போட்டோம். தயவு செஞ்சு இனிமே யாருக்குமே இது மாதிரி தண்டனை கொடுத்துறாதீங்க. இது மாதிரி ஜெயில இன்னும் பல குற்றவாளிகள் இருக்கிறாங்க. இவன் முஸ்லீம் அப்படின்ற காரணத்துக்காகவே அவனை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டது, முஸ்லீம்ன்றதாலே இவனை குற்ற வழக்கில் கொண்டு வந்து சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. என் தாய் கதற மாதிரி இன்னும் பல தாய் கதறிட்டு தான் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருக்கும் நீதியை கொடுங்கன்னு சொல்லி பிபிசியில் அவரு கொடுத்த ஒரு பேட்டி இன்னைக்குமே இருந்துட்டு இருக்குது. இங்க நாம என்ன சொல்றோம்னா, ஒருத்தன் உண்மையிலே குற்றம் செஞ்சுட்டானா அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்க. ஏன்னா பொதுமக்களோட உயிரை கொள்றதுக்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. எவன் ஒருத்தன் பொதுமக்களோட உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு உச்சபட்ச தண்டனை, மரண தண்டனை கொடுங்க, தூக்கல போடுங்க, பொதுமக்கள் முன்னாடி வச்சு நடுத்தர நாயை போடுற மாதிரி சுடுங்க.
ஆனா செய்யாத குற்றத்துக்காக இந்த மதத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அந்த பொது புத்தி தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இந்த பொது புத்தியில இருக்கிறதால என்ன ஆகுதுன்னா, விசாரணை வந்து ஒரு மதத்திலே சுருங்கி போயிடுது. முஸ்லீமா அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனை சுத்தி பயங்கரமான விசாரணை எல்லாம் நடக்குது. எந்த அளவுக்குன்னா, ஒருத்தன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டானா அவன் எந்தெந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கானோ அந்தந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டுல எல்லாம் விசாரணை. அந்த வீட்டை ஒருத்தன் வாடகைக்கு இருப்பான், இவன் வீட்டுக்கு விசாரணை வந்துட்டோன்னா இருக்கு அவசரம், ஏப்பா முதல்ல நீங்க வீட்டை காலி பண்ணுப்பா, முஸ்லீம்களுக்கு வீடு குத்தே தப்பா போச்சுப்பா. இப்படி பல பேர் பல மனவேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரி, இங்க ஒருத்தர் குற்றம் செஞ்சானா விசாரணை நடக்கிறது ஓகே. ஆனா இதே குற்றத்தை வேற ஒருத்தர் செய்யும் போது அங்க அப்படிப்பட்ட நடக்கிறது இல்ல, அங்க பெரிய ஒரு பாரபட்சம் நடக்குது. இன்னைக்கும் மாட்டுக்காக எத்தனை மனுஷன் அநியாயமா கொண்டுட்டு இருக்கானுங்க. வட மாநிலங்கள மாட்டுக்காக மனுஷன் அநியாயமா கொள்றது, மாட்டுக்கறியை கொண்டு போனான்னு சொல்லி தேடி தேடி கொள்றது, போட்டு உயிரோட போட்டு எரிக்கிறதுன்னு சொல்லி எவ்வளவு அராஜகம் எப்பேற்பட்ட தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க. அங்கெல்லாம் இந்த விசாரணை கமிஷன் அந்த மாதிரி போறது கிடையாது. இந்த கொள்றானே, இந்த மாட்டுக்காக மனுஷனை கொள்றானே, இது மாதிரியான பயங்கரவாதிகளை பல பேர் இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அவனை போய் மூலச்செலவு செய்யறது, நம்ம மதம் தான் உயர்ந்த மதம், அந்த மதத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி, அந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கொல்லணும், அந்த பெண்கள் எல்லாம் கர்ப்பமாக்கணும்னு சொல்லி மூலச்செலவு செய்யறான் பாருங்க. அவங்க கிட்ட இந்த விசாரணை கமிஷன் போறது இல்ல. அப்போ ஒரு மதத்தை சேர்ந்தவங்களே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியோட அணுகுமுறை இருக்குல்ல, இந்த அணுகுமுறையால பல குற்றவாளிகள் இங்க தப்பிச்சு போயிடுறாங்க. குற்றம் செய்யாத பல நிரபராதிகள் இங்க அநியாயமா சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். அதை தான் இந்த படம், ரஜினிகாந்தோட இந்த வேட்டையன் படம் பேசுது. குறிப்பா ஒரு காட்சியில அமிதாப் பச்சன் ஒரு வசனம் பேசுறாரு. இங்க வந்து போலீஸ் வந்து அவங்களுக்கு உடுப்பட்ட பிரஷர்னால என்கவுண்டர் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றமே, இதுவே தப்பான வார்த்தை. போலீஸ் தங்களுக்கு எவ்வளவுதான் பெரிய பிரஷரே இருந்தாலும் எங்கேயாவது ஒரு பணக்காரனை என்கவுண்டர் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்களா? எவனாவது ஒரு அரசியல்வாதி என்கவுண்டர் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஜாதி மத பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா இங்க போலீஸுக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் பிரஷர் இருந்தாலும் இவங்க யாரையுமே என்கவுண்டர் பண்றதுல, போலீஸோட என்கவுண்டருக்கு பலியாவது எல்லாமே சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், குப்பத்துல இருக்கக்கூடிய மக்கள், இவங்கள தான் என்கவுண்டர் பண்ணப்படுறாங்க. ஏன்னா இவங்களை என்கவுண்டர் பண்ண இங்க கேட்கறது யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த மாதிரியான மனநிலையை மாற்றப்படணும். குற்றம் செஞ்சா அவனுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு மனநிலை வரணுமே தவிர, இந்த சமூகத்துல இருந்தாலே, இந்த மதத்துல இருந்தாலே குற்றவாளி அப்படின்ற இந்த மனநிலை மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ ஒரு நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய இயக்குனர் ஞானவேல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் மாதிரியான இந்த படக்குழுவுக்கு பேட்டை டிவி சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.